அம்மா பையை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறார். நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்டா. அம்மா வெளியே சென்றதும் கணவன் வாசு கோபமாக மனைவி பானுவிடம் கத்துகிறான். காலங்காத்தால வயசானவங்கள பட்டினியாவா வெளியே அனுப்புறது? ஒரு வார்த்தை டிஃபன் சாப்பிட்டு போங்கன்னு கேட்க மாட்டியா? பானு அமைதியாக ஆனால் உறுதியாக பேசுகிறாள். வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம கத்தாதீங்க. டாக்டர் அவங்கள வெறும் வயித்துல வர சொல்லியிருக்காரு. டெஸ்ட் எடுக்கணும், அதான் சாப்பிடாம போறாங்க. வாசுவின் கோபம் இப்போது குற்ற உணர்ச்சியாக மாறுகிறது. வேகமாக பைக்கில் சென்று தெருமுனையில் அம்மாவை பிடிக்கிறான். அம்மா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் ஹோட்டல்ல இட்லி வாங்கி தரேன். டாக்டரை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நிதானமா வீட்டுக்கு வாங்க. பட்டினி கிடந்தா தலை சுத்தும். அம்மா சைக்கிளை பிடித்தபடி மெலிதாக சிரித்து தன் பையை திறந்து காட்டுகிறார். உள்ளே ஒரு டிபன் பாக்ஸ் இருக்கு.